இனி எந்த காலத்திலும் முதலமைச்சராக உங்க குடும்பத்தில் ஒருத்தரும் தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய குடும்பத்தோட கடைசி நாள். எழுதி வச்சுக்கோங்க வரலாற்றுல. நாங்க ரொம்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. சந்தோஷமா இன்னைக்கு கிளம்பிட்டீங்க. உங்களுக்கும் சரி உங்களுடைய மகனுக்கும் சரி கடைசி நாள் இன்னைக்கு சட்டசபையில ஒரு இன்சியலோட வந்தது. அப்ப கொள்கை தெரியுமா நம்மளை பார்த்து கேட்டாங்களே. நான் ஒன்னே ஒன்னு இந்த கடலூர் மண்ணில இருந்து கேட்கிறேன். 1921 ஜீவோ போட்டாங்க. கேஸ் சர்வே மூலமா எந்த அளவுக்கு சோசியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டின ஊர் நம்மளுது. 1951 முதல் அமெண்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. எதற்காக? நம்மளுடைய சமூக நீதி பாதுகாக்கப்படும் பொழுது நம்மளுடைய ரிசர்வேஷன் பாதுகாக்கணும்னு ஒரு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் 69% பாதுகாக்கிறதுக்காக போராடி அதை நிலைநாட்டினாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த கடலூர் மண்ணிலிருந்து திமுக ஒன்று கேட்குறேன். பீகாரில் 2023 கேஸ் சர்வே பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் சர்வே மூலயமா சாதிவாரி கணக்கெடுப்பு மூலயமாக எவ்வளோ பெரிய டிஃபரன்சஸ் இருக்கு. ஏழ்மையாக இருக்கக்கூடிய சாதிகளுக்கும் அரசாங்கம் செல்லக்கூடிய ஸ்கீம்ஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு, திட்டங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. பீகாரில் நிறைவேறிடுச்சு, தெலுங்கானாவில் பண்ணிட்டாங்க, கர்நாடகாவில் பண்ணிட்டாங்க. அண்ணா வழியில் வந்த திமுக ஏன் கேஸ் சர்வேவை கையில் எடுக்கல? இதுக்கு முதலமைச்சர் இன்றைக்கு பதில் சொல்லணும். ஏன் எடுக்கலன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இன்றைக்கு உண்மையான கணக்கெடுப்பு தெரிஞ்சிடும். தலித் தோழர்கள் அவங்களுடைய கணக்கெடுப்பு என்ன, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவங்களுடைய கணக்கெடுப்பு என்ன, ஓபிசி மக்களுடைய கணக்கெடுப்பு என்ன, இந்த உண்மையை வெளியே கொண்டு வரக்கூடாதுதான் திமுகவுடைய எண்ணம், முதலமைச்சருடைய எண்ணம். இது முக்கியமா நான் பதிவு பண்றேன். அனைத்து கட்சிக்கும் இந்த கேள்வியை கேட்கணும். முக்கியமா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய கூட்டணின்னு சொல்றாங்களே, 5 வருஷமா ஏன் தெலுங்கானால நடத்தினாங்க? காங்கிரஸை பார்த்து கொஸ்டின் கேட்கிறேன். தெலுங்கானால வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஐயா ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை நடத்த சொன்னாரு. இன்னைக்கு கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்கு, மேற்கு வங்கத்தில் நடந்துட்டு இருக்கு, பீகார்ல நடத்தியே முடிச்சுட்டாங்க.